ஹலோ கைஸ், நம்ம கண்டினியூஸா பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ்க்கான அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதோட தொடர்ந்து இப்போ யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எல்எல்பிக்கான அப்டேட் விட்டுருக்காங்க. நேத்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு. நேத்துலேருந்து நெக்ஸ்ட் மந்த் 19 வரைக்கும் அப்ளிகேஷன் நம்ம போடுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ 19ஆம் தேதிக்குள்ள, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 19ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3 years எல்எல்பிக்கான என்டையர் அட்மிஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருந்தது. பட் யூனிவர்சிட்டியில நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். பட் அஃபிலேட்டட் காலேஜஸ்ல நம்ம ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பே பண்ணுவோம். செமஸ்டருக்கே ஒரு 2000 அந்த ரேஞ்ச் தான் வரும். அது இல்லாமல் புக்ஸ் ஃபீஸ் வரும், அவ்வளோதான் வரும். பட் யூனிவர்சிட்டியில 85,000 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கட்ட சொல்லுவாங்க. ஸோ சோயலுக்கு அப்ளை பண்றவங்க உங்களால ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் சோயலுக்கு அப்ளை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா சோயல்லையும் அப்ளை பண்ணுங்க. சோயல்ல படிக்கணும்னு ஆசை இருக்கவங்க சோயல்லையும் அப்ளை பண்ணுங்க. அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கும் அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களால சோயல்ல படிக்க முடியல அப்படின்னா அஃபிலேட்டட் காலேஜஸ்ல உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்க உங்களோட ட்ரீமை கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சோயலுக்கும் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. சோயல்ல கொஞ்சம் டெப்தா படிப்பீங்க. அஃபிலேட்டட் காலேஜஸ்ல சிலபஸ் மட்டும் ஓவராலா கவர் பண்ணுவோம். இந்த ஒரு சின்ன மைனர் டிஃபரன்ஸ் தான், மற்றபடி நாலேஜ் எல்லாமே சேம் தான். பிஹேவியர் வைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும், மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஸோ யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்களுக்கு தான் நல்ல நாலேஜ் கிடைக்கும். அஃபிலேட்டட் காலேஜஸ்ல படிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூனிவர்சிட்டியில தான் அப்ளை பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யூனிவர்சிட்டியில மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. யூனிவர்சிட்டியில உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலனாலும் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இங்க உங்களுக்கு சான்சஸ் நிறையவே கிடைக்கும். சோயலுக்கு அப்ளை பண்றவங்க எல்லாருமே மேக்ஸிமம் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கும் அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் போடும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டா அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட்ல ரேங்க் லிஸ்ட் அண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ற கட் ஆஃப் குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம். நீங்க செலக்டட் அப்படின்னா உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து மெயில் அனுப்புவாங்க. அவங்களையும் நம்ம அந்த மெயில் மூலியமா தான் கான்டாக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வர மெயில்ல ப்ரொவிஷனலி செலக்டட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்னே வந்துடும். 5 years பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மெயில மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த மிஸ்டேக்கை எல்எல்பிக்கு அப்ளை பண்றவங்களும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்றோம். 3 years எல்எல்பிக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட். அந்த டேட்ல நீங்க வந்து உங்களோட மெயிலை செக் பண்ணணும். செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், ப்ரொவிஷனலி செலக்டட் அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுல லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த மெயில்ல. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்க செகண்ட் டைம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மெயிலே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆர் கலர் ஜெராக்ஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஹிபிட்டட் மீன்ஸ் நீங்க அந்த கலர் ஜெராக்ஸ் ஆர் காப்பீஸை வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. 3 year எல்எல்பி படிக்கணும்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இப்பதான் காலேஜ் முடிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து கையில இருக்காது. ஸோ வந்து அப்ளிகேஷன் போடுற டைம்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா டம்மி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சர்டன் டைம் எடுத்துக்குவாங்க யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து. அந்த டைம்குள்ள நீங்க காலேஜ்ல இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க ஃபீஸ் பே பண்ணி டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு 1500 பே பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் 3 years எல்எல்பிக்கான என்டையர் அட்மிஷன் ப்ராசஸ். பிஏஎல்எல்பிக்கும் எல்எல்பிக்கும் மைனரான டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அட்மிஷன் ப்ராசஸ்ல. மற்றபடி எல்லாமே சேம் தான்.